Hi friends, welcome to Altro Roots. போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு புஷ் பட்டன் ஒரே ஒரு எல்இடி வச்சு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ அதில் வந்து டிஸ்அட்வான்டேஜ் என்ன, எப்போ நான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா அந்த டைமில் மட்டும் தான் எல்இடி வந்து ஆனில் இருக்கும். அதுக்கு மேலே தான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தேன். எப்படின்னா ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணால் எனக்கு எல்இடி ஆன் ஆகிடணும், செகண்ட் டைம் ப்ரெஸ் பண்ணால் எல்இடி வந்து ஆஃப் ஆகிடணும். ஸோ வந்து அந்த ப்ரீவியஸ் ஸ்டேட் வந்து ஹோல்ட்லேயே இருக்கணும். ஸோ அதுதான் வந்து டாஸ்க்காக கொடுத்துருந்தேன். ஸோ அதோட சொல்யூஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சர்க்யூட் டயக்ராம் அதே தான், ஆனால் இப்போ வந்து கோடிங்கில் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் இன்ட் எல்இடி சேம் 13 pin பட்டனும் 2. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக 3 வேரியபிள் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ வந்து ஒரு டைம் நான் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் அந்த வந்து எனக்கு எல்இடி வந்து ஆன்லேயே இருக்கணும். நான் எப்போ எடுத்துட்டோன்னா அது ரிமூவ் ஆகக்கூடாது. அதனால் வந்து எக்ஸ்ட்ரா 2-3 வேரியபிள் ஆட் பண்ண போகிறோம். ஸோ லோவில் கொடுத்துக்கிறேன். ஸோ லாஸ்ட்டு பட்டன் ஸ்டேட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹோல்டில் இருக்க போகுது. ஸோ வாய்டு செட்டப்பில் நமக்கு பட்டன் வந்து இன்புட். எல்இடி வந்து அவுட்புட். ஸோ இப்போ பின் மோட் கொடுத்துட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே நம்ம டிஜிட்டல் ரைட் கொடுத்துறோம். எப்படின்னா எல்இடி ஸ்டேட் தான் வந்து எல்இடி பின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவுட்புட்டாக போக போகுது. பட்டன் ஸ்டேட்டில் தான் நம்ம வந்து வாங்க போகிறோம். டிஜிட்டல் ரீட் மூலயமா நமக்கு பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னே இங்கே மூலயமா அந்த டிஜிட்டல் ரீட் மூலயமா தான் நமக்கு வந்து இங்கே அசைன் பண்ணும் வேல்யூ. இப்போ எப்படி கண்டிஷன் போட்டிருக்கோம்னா பட்டன் ஸ்டேட் வந்து எனக்கு ஹையாக இருக்கணும். இப்போ ஹையாக இருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஸ்டேட்டஸ் வந்து லோவாக இருந்தால் மட்டும் இந்த கண்டிஷனுக்குள்ளேயே வரும். லாஸ்ட் பட்டன் ஸ்டேட் லோவாக இருந்தால் தான் இந்த கண்டிஷனுக்குள்ளேயே நமக்கு வரும். ஸோ எல்இடி ஸ்டேட் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து நான் ப்ரெஸ் பண்ணும்போது 1 ஆகிடுது. 1 ஆகிடுச்சுன்னா அடுத்த வாட்டி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 0 ஆகணும். ஸோ ஒவ்வொரு டைம் நம்ம இது பண்ணும்போது நமக்கு அசைன் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக நமக்கு அசைன் ஆகும். எல்இடியோட ஸ்டேட் தான் நமக்கு வந்து அங்கே ரீப்ளேஸ் ஆக போகுது. நான் டிலே வேணால் ஒரு
100 கொடுத்துக்கலாம். ஸோ இது இந்த வச்சு தான் நமக்கு தெரிஞ்சிக்கும் இப்போ வந்து இது லோவில் இருக்கா ஹையில் இருக்கான்னு. இப்போ பட்டன் ஸ்டேட் ஈக்குவல் டு வந்து லாஸ்ட் பட்டன் ஸ்டேட், இது மூலயமா தான் நமக்கு லோவாக இருந்து பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது ஹையாக இருந்தால் நமக்கு உள்ளே போயிட்டு வேல்யூ வந்து இதாகும். ஸோ எப்படி செக் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ நான் ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணோடனே எனக்கு வந்து எல்இடி வந்து ஆனில் இருக்குது. ரீசன் ஏன்னா நான் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே சிக்னல் உள்ளே போயிடும். ஸோ பட்டன் டிஜிட்டல் ரீட் மூலிமா உள்ளே போயிட்டு இப்போ வந்து ஹையாக இருக்கும். அதே வந்து லாஸ்ட் பட்டன் ஸ்டேட் வந்து லோவில் இருந்ததுன்னா ஸோ இதுக்கப்புறம் தான் கண்டிஷன் பண்ணும். திரும்ப நான் இதை வந்து ப்ரெஸ் பண்ணேன்னா ஆஃப் ஆகிடும். ஸோ இதனால் என்ன பெனிஃபிட்னா, ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பட்டனை அழுத்தி பிடிச்சிட்டே இருக்கணும், அப்படின்னா தான் அது ஆனில் இருக்கும். இந்த டைமில் வந்து நம்ம ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணிட்டா அது டேரெக்டாக நமக்கு வந்து எல்இடி ஹோல்டு இருக்கும். திரும்ப வேண்டான்னா ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த வாட்டியும் நான் வந்து பார்த்திங்கன்னா சர்க்யூட் கனெக்ஷன் ஆல்ரெடி வந்து நான் கொடுத்து வச்சுட்டேன். ஸோ இதோட சர்க்யூட் கனெக்ஷன் வந்து நான் பிடிஎஃபாக கொடுக்குறேன். அதே மாதிரி இதோட கோடும் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே கொடுக்குறேன் லிங்க்கில். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஸோ போன இருக்க சேம் சர்க்யூட் கனெக்ஷன் தான். ஸோ இந்த டைம் கோடு மட்டும்தான் மாற்றிருப்போம். எப்படின்னா நான் ஒரு டைம் பட்டன் ப்ரெஸ் பண்ணாவே எனக்கு எல்இடி வந்து ஆன் ஆகிடணும். அதாவது ரெண்டாவது வாட்டி நான் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது எல்இடி வந்து ஆஃப் ஆகிடணும். ஏன்னா வந்து நான் கண்டினியூஸாக வந்து அந்த புஷ் பட்டன் வந்து நான் அழுத்தி பிடிச்சிருக்கக்கூடாது. ஸோ அதுதான் இந்த கோடோட கான்செப்டே. ஸோ வந்து நான் கோடு ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ திரும்ப வந்து நான் சர்க்யூட் கனெக்ஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோலையும். ஸோ ஒரு கிரவுண்ட்லேருந்து ரெஜிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொரு டெர்மினலில் வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்ட் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடினோட அதாவது வந்து அடினோட இன்னில் போயிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா புஷ் பட்டனோட சர்க்யூட் கனெக்ஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடினோலேருந்து எல்இடிக்கான அவுட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு டெர்மினல் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்போ வந்து நான் புஷ் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுறனோ எனக்கு வந்து எல்இடி வந்து ஹோல்டு ஸ்டேட்லேயே இருக்கணும். ஸோ போன வாட்டி நம்ம வந்து பட்டனை வந்து அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கும்போது மட்டும்தான் அந்த எல்இடி வந்து பிளிங்க் ஆகும். ஸோ இந்த டைம் ஒரு டைம் நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டாவே எல்இடி வந்து ஆன் ஆகிடணும். ஸோ வந்து எந்த ஒரு சப்போர்ட் இருக்கக்கூடாது. ஸோ இது வந்து ஹோல்டு பொசிஷனில் போயிடும். ஸோ திரும்ப நான் எப்போ வந்து புஷ் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறனோ அப்போ வந்து எல்இடி வந்து ஆஃப் ஆகிடணும். ஸோ எல்இடி வந்து ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டாகல் லாஜிக். ஸோ ஒரு வாட்டி நான் ப்ரெஸ் பண்ணிட்டா எல்இடி வந்து ஆன் ஆகிடணும். செகண்ட் டைம் ப்ரெஸ் பண்ணால் எல்இடி வந்து ஆஃப் ஆகிடணும். ஸோ திரும்ப உங்களுக்கு ரிமைண்டர் பண்ணுறேன், இதோட சர்க்யூட் கனெக்ஷன் வந்து நான் கீழே பிடிஎஃபாக கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை ஒரு டைம் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதேமாதிரி நீங்கள் பிரெட் போர்ட் கனெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு ரெகுலர் ஆகும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து லேட்ச் அன்லேட்ச்ன்ற கான்செப்ட் பார்க்கலாம்.